ஒரு குக்கிங் வீடியோ தாங்க. அது என்ன ரெசிபின்றது நான் வீடியோக்குள்ள போய் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இருக்கறேன் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. அது என்ன ரெசிபினா நண்டு குருமா. அது எப்படி பண்றதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு. இப்போ இது வந்து பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பட்டை, லவங்கம், சீரகம்லாம் போட்டுட்டு மேலே அப்படி நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தால பேஸ்ட்டு அதை வந்து போட்டுட்டு கூடவே நண்டு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை மேலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இது கூட மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 2 டீஸ்பூன். கூடவே கொஞ்சம் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மேல கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காவை கட் பண்ணி நம்ம வந்து எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் வந்து பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். நண்டு குருமாக்கு தேங்காவை வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த தேங்காவை இன்னும் கொஞ்சம் சின்னதாக வெட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேங்காவை சின்னதாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நண்டு தொக்கு ரெடி. இதை வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு.